அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் சென்னையில் காலமாக இருக்கிறார். அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு வயது 97. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவுடன் நெருங்கி பழகியவர் ஆர்.எம். வீரப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர் ஆர்.எம். வீரப்பன். தற்பொழுது அவர் மறைந்திருக்கிறார். அவருடைய வயது 97. எம்ஜிஆரிடம் உதவியாளராக சேர்ந்து பின்னர் கணக்காளராகவும் பணியாற்றியிருந்தார். முன்னாள் அமைச்சரான ஆர்.எம். வீரப்பன் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக தனியணியாக உருவாக காரணமாக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் கழக நிறுவனருமான ஆர்.எம். வீரப்பன் அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வயது 97. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் சினிமா தயாரிப்பு நிறுவனமும் நடத்தி வந்தார். வயது மூப்பு காரணமாக சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது வீட்டிலேயே தங்கி வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது அவரது உயிர் பிரிந்து விட்டதாக தற்போது மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக வெளிநாட்டில் இருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும், அதாவது அவரது மகனுக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவரது உதவியாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போது ஆர்.எம். வீரப்பனது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது அரசியல் கட்சி பிரமுகர்கள் அப்பல்லோ மருத்துவமனை நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது இறுதி சடங்கு எப்போது நடைபெறும் உள்ளிட்ட விவரங்கள் அவரது மகன் வெளிநாட்டில் இருந்து வந்த பிறகே தெரிய வரும் என தற்போது அவரது உதவியாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.